நமஸ்காரம். நாம் நிறைய ராமர் கோவில்கள் சேவித்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, சென்னைக்கு மிக அருகில் வந்தவாசி கிட்டக்க 25 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ராமர் கோவில் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். அயோத்தியாவோட கம்பேர் பண்ணுறச்சு இது பெருசா சிறுசான்னு எனக்கு அவ்வளவாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். இங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அமுக்கிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து அத்தனை வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நாம் இன்னைக்கு சேவிக்க போகும் கோவில் நெடுங்குணம் ராமர் கோவில். இங்கு ராமர் ரொம்ப அழகா ஒரு அமர்ந்த யோக நிலையில் இருப்பார். கையில் ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் கூட பத்தினி சீதாவும் அனுஜன் லக்ஷ்மணனும், இதை தவிர முக்கியமாக ஹனுமாரும் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே இருக்கா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த கோவில் உற்சவர் பெருமாள் பேர் விஜயராகவன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். இங்கே என்ன அப்படின்னாக்க, பல காலங்களுக்கு முன்பு ஒரு உற்சவர் திருடு போயிடுறது. அதனால் வேற ஒரு உற்சவர் பண்ணி அவள் அங்கே ஏழை பண்ணியிருந்தா. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த உற்சவரும் கிடைத்து விடுகிறார். அதனால் இந்த கோவிலில் 2 உற்சவர்களை ஏழை பண்ணியிருக்கா. ராமர் அமர்ந்த திருக்கோலத்தில் சின்முத்ரையுடன் காட்சியளிக்கிறார். எதிரே ஹனுமார் கையில் ஒரு ஓலைச்சுவடியுடன் வைத்துக்கொண்டு அமர்ந்திருப்பார். இது என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுக முனிவர் அண்ட் நிறைய முனிவர்கள் ராமரை நோக்கி தவம் செய்து உன்னை நாங்கள் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தவம் செய்கிறார். உடனே ராமர் அவர்களுக்கு முன் தோன்றி தன்னுடைய ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய குடும்ப சமேதராக தோன்றி அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்பொழுது சுகமுனிவர் என்ன பண்ணுகிறார், தன் கையில் இருந்த ஓலையை ஹனுமாரிடம் கொடுத்து படிக்க சொல்கிறார். ஹனுமார் அதை படிக்கும் பொழுதே ராமருக்கு புரிந்து விடுகிறது, இது பிரம்மசூத்திரத்தின் ஓலை என்பது. அதனால் இவாள்லாம் ஒன்றும் தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால ராமரே அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எல்லாருக்கும் சொல்கிறார். அதனால தான் கையில் சின்முத்ரை வைத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் போல் அமைந்திருக்கும். ரொம்ப அழகான கோவில், ரொம்ப பெரிய கோவில். இதை நீங்கள் சுற்றி வர்றதுக்கு ஒரு தடவை சுற்றி வந்தாலே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும். அவ்வளோ அமைதியான கோவில். இங்கு ராமருடைய சௌலபியமும் சௌஷீல்யமும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவார். அதாவது சுகர் கொடுத்த அந்த பிரம்மசூத்திரத்தை அழகாக காதில் வாங்கி கொண்டு அதற்கு ஒரு அழகான பொருள் கூறி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது போல அழகான ஒரு இடம் இது. இங்கே சேவாதிரிகள்லாம் கம்மி. இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. அதனால் நம்மளாம் அங்கே போய் அடிக்கடி நம்ம சேவிச்சோன்னாக்க நிறைய பேருக்கு தெரிய வரும். நிறைய பக்தர்கள் வருவார்கள். பக்தர்கள் வந்தால் கோவிலும் நன்றாக பராமரிக்கப்படும். ஆனால் இப்போவும் ஒன்றும் குறையில்லை, ரொம்ப நன்னா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவில். ஆனால் பக்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். அங்கு அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது கோவில். ஆனால் ரொம்ப அழகான கோவில், ரொம்ப பெரிய கோவில். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அந்த கோவிலை போய் சேவிக்கணும். ராமரை சேவித்தால் என்ன நன்மை அப்படின்னு கேட்பீங்க. அங்கு சென்று சேவித்தாலே நம்ம பாவங்கள்லாம் தொலைந்து நம்ம புண்ணியங்கள்லாம் நிறைய மேலோங்கி நம்மளுடைய மறுபிறப்புக்கும் இல்லை மோட்சத்திற்குமே அடிக்கோலும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சென்று சேவிச்சுட்டு வாங்க. நமஸ்காரம். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னையும் இங்கே சந்நிதி தாயாரை தவிர இந்த இடத்துல யாருமே இல்லை. தாயார்கிட்ட நம்மளே நேராக அப்படியே பேசிக்கலாம். அவ்வளோ சமாதானமாக இருக்கு. இப்போ அடுத்தது இந்த ஆஞ்சநேயர் சன்னதி. பெருமாளுக்கு
தெரிகிற மலையில தான் சுக்க பிரம்மர் வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ணுற காட்சி தரணும் அப்படின்னு கேட்குற அந்த மலை தான் இது. நம்ம முதல் பிரகாரத்தை விட்டுட்டு 2ஆம் பிரகாரம் வரோம். இப்போ வெளியில் போகிறோம். இந்த இடம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அந்த பிரகாரம், வெளி பிரகாரம் பக்கத்தில் அந்த மலை. இங்கே நிறைய பேர் ஊர் மக்கள் சில பேர்லாம் வந்து படுத்துக்கிறா. வெளிப்பிரகாரம் அவ்வளோ பெருசு.